பைக் வீலிங் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ ரீசெண்ட்லியாக தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. பைக் வீலிங் பண்ணிவிட்டு அந்த கார் கிட்ட போயிட்டு ரொம்ப அரட்டையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்து இப்போ அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து ஒரு விஷயம் நடக்க போகுது. அதாவது இந்த மாதிரி பைக் வீலிங், பைக் சாகசம் பண்ணுறவங்களுடைய பைக்கையும் கிட்டத்தட்ட பறிமுதல் பண்ணிட்டு 6 மாதம் சிறை தண்டனை கொடுக்க போகிறதா ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. மாட்டிடாதீங்க. பைக் வீலிங் பண்ணுறேன், ரோட்டில் வந்து சாகசம் பண்ணுறேன்னு சொல்லி மாட்டிங்கன்னா 6 மாதம் கண்டிப்பாக சிறையில் தள்ளுறதுக்காக இங்கே சட்டம் உருவாக்கிட்டு இருக்கு. எதுக்காக இந்த சட்டத்தை இப்போ கடுமையாக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக எங்கே பார்த்தீங்கன்னாலும் பைக் வீலிங் பண்ணிட்டு வெறும் ஃபைனை மட்டும் கட்டிட்டு சமாளித்து வெளியில் வந்துருன்ற எண்ணத்தில் தான் இளைஞர்கள் வந்து நிறைய அந்த சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேட்டைகளை அவங்க குறைக்க வைக்கணும். அதாவது பாதுகாப்பு ஒரு விஷயத்தை வந்து கருதி என்ன பண்ணிருக்காங்கன்னா, பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் யாராக இருந்தாலும் 6 மாத சிறை தண்டனையும் அது போக பைக்கை வந்து பறிமுதல் பண்ணுற ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க. இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்துறதுக்காக இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட துபாயில் பார்த்துருப்பீங்க. ஒரு பையன் வந்து பைக் ரேசிங் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய பைக்கை வந்து இரும்பு நொறுக்கு மிஷினில் கூட நொறுக்கியிருப்பாங்க. அந்த பையனுக்கு சிறை தண்டனையும் கிடைச்சது. அதே மாதிரி தான் இந்தியாவில் இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, பைக் வீலிங் சாகசத்தில் ஈடுபடுற எல்லாருடைய பைக்கையும் பறிமுதல் பண்ணுறதும் இல்லாமல் 6 மாதம் சிறை தண்டனை கொடுக்க போறாங்க. அதனால இனிமேல் பார்த்து இருந்துக்கோங்க. பைக் வீலிங் சாகசம் சொல்லிட்டு உள்ள போயிட்டு வாழ்க்கை இழந்துடாதீங்க.